ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் ஜேர்னல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த டார்கெட்ஸான 25,800 லெவல்ஸை நோக்கி போயிட்டுருக்குன்னு தான் நம்புகிறேன். பட் ஆனால் இது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இஃப் அட் ஆல் தெர் இஸ் அ கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் லாங் as it doesn't break the 23,800 levels, it's still on the bullish trend தான். ஸோ மார்க்கெட் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போல் கேன் ஈவன் கம் டவுன் டு 24,000 போல் வந்துட்டு அண்ட் அகெயின் இட் கேன் ஸ்டார்ட் த ரேலி டுவர்ட்ஸ் 25,800 or 25,700, 25,800. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ் இந்த 23,800 லெவல்ஸ் உடைக்காத வரைக்கும் ஐ எம் நாட் வெரி ஷார்ட் மிஸ்டேக். அண்ட் நான் ஆல்ரெடி இன்னொன்று சொல்லியிருந்த மாதிரி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ட்ரெண்ட் ரிவர்சல் ஹேப்பனிங் சம்வேர் இன் த மந்த் ஆஃப் மே எண்ட், இஃப் நாட்னா ஜூன் எண்ட் போல். So between May end and June end, 25,800 should be achieved. So once அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா and then it should start trending towards down. ஏன்னா நீங்கள் மந்த்லிலையுமே பார்த்தீங்கன்னா விழுந்த ஃபாலுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் போயிட்டுருப்போம். ஸோ இட் கேன் அகெயின் ஃபால். அது எவ்வளோ லெவல்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படின்றது தெரியல. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் 20,000 லெவல்ஸ் ஆர் 19,000 லெவல்ஸ். ஸோ அது வருன்ற பட்சத்தில் ஐ வில் பி ரெடி டு டிப்ளாய் லம்சன். ஸோ இது பர்டனிங் டு நிஃப்டி. அண்ட் இப்போ இருக்கிற மேஜர் டாக் என்னன்னா யூஎஸோட டெப்ட் கிரைசிஸ். ஆஸ் ஆஃப் நோ யூஎஸோட லாங் டேர்ம் பாண்ட் ஈல்டு வந்து இட்ஸ் அபோவ் 5%, விச் இஸ் ஆக்சுவலி குவைட் லுக்ரேட்டிவ். ஆன் தி அதர் சைட் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இந்த யூஎஸ் பாண்ட் ஈல்ட் 5% மேலே ரைஸ் ஆயிருக்கோ, ட்ரான்ஸ்லேட் சேயிங் தட் people are losing their confidence on the US economy. But me on the contrary side என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, I'm trying to acquire US government bonds. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி விச் இஸ் அவைலபிள் அட் 5% ஈல்டு. அண்ட் தென் ஈவன் அவங்க கார்பரேட் பாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் லூக்ரேட்டிவ், சம்வேர் அரௌண்ட் 6 to 7% அவைலபிளாக இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இன்ஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஐ வுட் லைக் டு மூவ் டுவர்ட்ஸ் மோர் பாண்ட்ஸ். ஏன்னா ஈக்விட்டியில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 22,200 விச் இஸ் நாஸ்டாக்கோட லெவல் மோர் ஆர் லெஸ் ஃப்ரீஸ்ட் மாதிரி பார்க்குறேன். இஃப் அட் ஆல் கரெக்ட்ஸ் அப்படின்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏ டீசென்ட் கரெக்ஷன் அண்ட் இட் கேன் கம் டவுன் அப் டு 15,000 லெவல்ஸ். ஸோ அந்த சம்வேர் அரௌண்ட் 15,000 to 16,000 லெவல்ஸ் வரும்போது we can start investing equity markets. If you closely observe, even நம்மளுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் for interest rate பார்த்தோம்னா between 5 to 6%, or say even some bonds are available at 6.5%. ஸோ ஒரு 6.5% இந்தியன் ருபி டினாமினேட்டட் பாண்டை வாங்குறதுக்கு பதிலாக I'd be very happy to invest in a US secured bond. And let's say Indian rupee devalues against US currency அப்படின்ற பட்சத்தில் we have a slightly better returns than US Indian government bonds. பட் அதுக்காக நான் பெரிய லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு கிடையாது. பட் த சேம் டைம் அது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் கொடுத்துருக்கேன். And if at all there is a even more correction in the bond market, I'd be very happy to invest in it. ஏன்னா bond will always act as a safe asset. ஏன்னா US government can do one thing. Either they print more money, increase inflation. So that is one way of doing it. அப்படி inflation increase ஆச்சுன்னா they might consider increasing the interest rate. அப்படி இருக்கிற பட்சத்தில் we should be ready to acquire more bonds at a higher interest rate. I hope they would only try and print more money to buy these existing bonds, or if not அப்படின்னா they will try and crash the market. எப்போ ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் வருதோ இன்வெஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக they will go towards bond and gold. And as of now current scenarioவில் gold is already raised up. Either இங்கேருந்து சப்ஸ்டான்ஷியலாக gold has to be pushed, if not other alternate asset அப்படின்னு பார்த்தீங்கன்னா for them to invest is bond. So as a big investor's point of view, if not gold and if not equity market, then the only alternate asset is bond. So on the theory prakaram I'm investing in bond. And there are high chances that the 5% yield இருக்கிற bond can even go up to 6-7%. But அந்த interest rateல available இருக்கும் போதும் I'll see it as an opportunity and buy.
So this is pertaining to bond. And இது இல்லாம I'm also looking for an opportunity to invest in corporate bonds of US markets. This is what I'm planning to do in the coming months. Gold பொறுத்த வரைக்கும் it has not given a sell signal in the monthly chart. ஏன்னா gold என்ன correction ஆச்சோ it has bounced back. But இது more or less they call it as a, I think it's forming like a flag and pole மாதிரி on a daily time frame. Gold பொறுத்த வரைக்கும் as I said it started moving into the consolidation zones. So பெருசா விழுணும்னு அவசியம் கிடையாது. But at the same time it can go in the range between 2000 to 3500 levels. So இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ள it can move. I'm talking in dollar terms. So இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ள it can move. So கோல்டை பொறுத்த வரைக்கும் whatever investments I've made, uh, I've not done any profit bookings. But at the same time நான் எதுவும் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போதைக்கு பண்ணல. And if at all there is an opportunity which comes and if I invest, I'll definitely mention in my YouTube channel. So this is pertaining to gold. சில்வரும் பொறுத்த வரைக்கும் I'm waiting for a correction. So as of now there is no sign of correction. அதுவுமே ஒரு சின்ன ரேஞ்ச்குள்ளே மட்டும்தான் ஒரு மந்த்லியில் பார்த்தீங்கனாலே தெரியும். இட்ஸ் இந்த ஸ்மால் டைட் ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. சே பிட்வீன் 28 to 34 இந்த $6 ரேஞ்சில் தான் அது மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சில்வர் இஸ் ரிலேட்டிவ்லி a better investment than gold. ஏன்னா அந்த கோல்டு கொடுத்த ரேலி வந்து சில்வர் கொடுக்கல. And silver is எப்போவுமே highly volatile. If at all it makes a move, it will be a big move, either be on the upside or on the downside. So silver பொறுத்த வரைக்கும் we have to wait and watch. So silverலயே I am not investing and I'm holding whatever small amount I invested. ஏன்னா நான் அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தேன். But I was wrong. So அது இல்லாமல் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் as I said PSU பேங்க்ஸ் மட்டும்தான் இட்ஸ் இன் நெகட்டிவ் ரிட்டர்ன். மிச்சது எல்லாமே 3% அண்ட் அபோவ்ல தான் ரிட்டர்ன்ஸாக இருக்குது. இது எல்லாமே நோஷனல் ப்ராஃபிட் தான். இட்ஸ் நாட் தட் ஐ ஹவ் புக் மை ப்ராஃபிட் ஆஸ் ஆஃப் நவ். பட் இதுலேயே நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் எக்ஸிட், இஃப் சம்மன்ஸ் இந்த சேனல் பார்த்து அண்ட் தேர் மேட் சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் அப்படின்னா லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன் இங்கே about 11% ரிட்டர்னில் இருக்குது. ஈவன் நவ் இட்ஸ் about 10.5% ரிட்டர்ன். ஸோ if at all they have invested, either they can think of profit booking or they want to exit their portfolio, they can spin. And a Nifty private bank, I'm expecting a decent correction. அது எப்போ வரும்னு தெரியாது. But if at all it happens, it will be a pretty decent correction to. So அது தவிர்த்து Nifty 50 இருக்கட்டும், Nifty mid cap 150 இருக்கட்டும், Nifty financials excluding banks அதுவுமே கொஞ்சம் highly overvalued தான். ஸோ நான் I didn't expect another 12% move from where I invested. I don't think I'll have another opportunity to invest this month. So in the month May, I am not planning to invest any of my SIP amounts. And already நான் போட்டிருந்த லிக்விட் ஃபண்டில் இருக்கிறபடி இருக்கட்டும்னே விட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்க்கான SIP amount 5,000 rupees. Let's wait and watch whether we have an opportunity to invest or not. ஏன்னா most of the indexes have already given a good run. ஸோ இந்த அப் ட்ரெண்டில் போய் நம்ம மாட்டிக்கிறோம்னு நினச்சோம்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான். இட் குட் பி எ ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார் அ ஃபால். ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் 2 விதமான கரெக்ஷன் நடக்கும். ஒன்று வந்து ப்ரைஸ் கரெக்ஷன். அது நம்ம இந்த கோவிட் மாதிரி டைம்ஸில் பார்த்தோம். ஒரே மந்தில் மொத்த கரெக்ஷனையும் முடிச்சுட்டு அண்ட் தென் இட் ஸ்டார்டட் ரேலிங் பேக். பட் தெர் ஆர் டைம்ஸ் இப்போ 2008 கொலாப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் டுக் 1 year ஃபார் இட் டு ரிகவர் அண்ட் தென் அந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணுறதுக்கே இட் டுக் 1 year. And only after that it started showing a good sign of recovery and then it started moving upwards. So அந்த மாதிரி நடக்கிற டைம் கரெக்ஷனில் ஒரே ஸ்டீப் ஃபால் இல்லாமல் ஒரு ஃபால் அண்ட் தென் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் இட் வில் கண்டினியூ. ஸோ இப்போ நடந்திருக்கிற ஃபால் போத் இன் நிஃப்டி அண்ட் அதர் இண்டெக்ஸஸ் என்ன மாதிரி ஃபால்ன்றது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஏன்னா டவுன் சைட் சப்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டீப் சப்போர்ட்ஸாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் இன்டர்மீடியட் சப்போர்ட்ஸ் மாதிரி எதுவுமே காணும். ஏன்னா நீங்கள் நிஃப்டிலையுமே இது நிஃப்டியோட மந்த்லி சார்ட். ஸோ நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டில் ஆஸ் யூ குட் சி இப்போ தான் இந்த 22,100 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இஃப் அட் ஆல் இஃப் திஸ் கெட்ஸ் ப்ரோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் வி ஹேவ் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஒன்லி அட் சம்வேர் அரௌண்ட் 18, 19, 20,000 லெவல்ஸில்.
ஸோ 19 to 18,800 to 19,000 லெவல்ஸ்ல தான் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டே இருக்கு. ஐ எம் நாட் வெரி கான்ஃபிடென்ட் தட் இட் வில் டேக் அவுட் த 26,200 லெவல்ஸ் ரீச் பண்ணி மேலே போகுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ ஐ குட் பி ராங், பட் அட் த சேம் டைம் ஐ எம் டேக்கிங் சான்சஸ். ஸோ இந்த 22,100 லெவல்ஸில் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் ஸ்டே ஆஸ் இட் இஸ். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஃப் அட் ஆல் இட் ரீச்சஸ் த டார்கெட் ஆஃப் 25,800 or 25,700, I will consider slightly booking some of my profits. ஸோ இதுதான் pertaining to the investments. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ எம் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் US bonds rather than Indian equity markets or even US equities. So if at all there is a chance coming up now, I'll try and slowly accumulate US bonds and US corporate bonds. But this is what I'm planning for this month. So hope you like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ வெரி மச்.